நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. செம்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே ஜாட்கோஜியோ கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக முதல்வர் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வட்டத்தலை நகரில் ஜாட்கோஜியோ கூட்டமைப்பு சார்பாக 14/2/2025 வெள்ளிக்கிழமை இன்று நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட செம்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே ஜாட்கோஜியோ கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு பணியாளர்கள், பெண்கள் உள்பட சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு ஊழியர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் ராஜமாணிக்கம் பேசுகையில், தமிழக முதல்வர் தேர்தல் பரப்புரையில் வாக்குறுதிகளாக 21 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக கூறிவிட்டு ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்றவில்லை என்றும் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் வஞ்சிப்பதாகவும், எனவே கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் மாநிலம் தழுவிய மறியல் போராட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் 2026 தேர்தல் இந்த அரசை பரிசீலனை பண்ணுவோம் என்ற முடிவை ஜாட்கோஜியோ கூட்டமைப்பு சார்பாக தெரிவிப்பதாகவும் பேசினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் ஆத்தூர் செய்தியாளர் BS பக்ருதீன். அரசு சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராஜமாணிக்கம் என்ற தேர்தல் பரப்புரையில் மதிப்புக்குரிய முதல்வர் அவர்கள் பரப்புரையில் கூறிய அத்தனை கோரிக்கைகளையும் 95% நான் நிறைவேற்றிவிட்டேன்னு அப்பட்டமான ஒரு பொய்யை கொடுக்குறாரு. தற்போதைய பழைய பென்ஷன் திட்டத்தை புதிய பென்ஷன் திட்டத்தை பழைய பென்ஷன் திட்டமாக அறிவிப்பதாக கூறி இன்று வரை அதை அறிவிக்கவில்லை. 41 மாத பணி நீக்க காலங்களை நான் வந்தால் உடனடியாக 41 மாத பணி நீக்கங்களை பணிக்காலமாக அறிவிப்பேன், அது அறிவிக்கலை. சத்துணவு, அங்கன்வாடி, ஊர்ப்புற நூலகர்களுக்கு காலமுறை ஊதியத்தை அறிவிக்கலை. ஆசிரியர்களுக்கு காலி பணியிடங்களை நிரப்புறேன்னு சொல்லி அறிவிக்கலை. பல்வேறு 21 அம்ச கோரிக்கைகளையும் தேர்தல் பரப்புரையில் கூறிட்டு ஒரு கோரிக்கையோட அறிவிக்கலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா DA அரியர் பேலன்ஸாக நிற்கிது. சரண்டரை முழுக்க இது பண்ணிட்டாங்க. கருணை அடிப்படையில் இருக்கக்கூடிய 25% ஏற்கனவே இருந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை கூட 5% குறைக்கக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் வஞ்சிக்கப்பட்டதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இந்த ஓராண்டு காலத்துக்குள்ள எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டம் வருகின்ற 25ஆம் தேதி மாநிலம் தழுவிய மறியல் போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். அதுக்குள்ள அவங்க மாநிலத்தை கூப்பிட்டு பேசி முடிக்கலைன்னா தொடர்ச்சியான போராட்டம் 2026 தேர்தலில் இந்த அரசை பரிசீலனை பண்ணுவோம் என்ற முடிவை ஜாட்கோஜியோ சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எனவே தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு அத்தனை கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும். அதில் முதல் கோரிக்கை